என்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே மீடியாவில் இருந்து அடுத்தடுத்து கேள்வி கேட்கவும் ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே சேதுவுக்கும் அப்பத்தாவுக்கும் பார்த்தா வயிறே கலங்கி போயிடுச்சு. ஐயையோ போச்சு, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஏய் கிழவி பாத்தியா, அன்னைக்கே நான் சொன்னேன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். நம்ம ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, இப்போ மீடியா மூலியமாக இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அப்பத்தாவை பார்க்கவும், சும்மா இருடா, அவங்கிட்ட நான் என்ன பதில் சொல்லன்னு எனக்கே தெரியல, அதை நினச்சா என் உயிரே என்கிட்ட இல்லைடா, இவனுக்கு வேற நாம் என்ன பதில் சொல்ல போகிறோமோ தெரியலையே, இவங்க வேற மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் முதல்ல எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திரு திருன்னு முழிக்கவும், இங்கே தமிழ்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் வாங்கி வெற்றி பெற்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்கவும், தமிழ் பார்த்தா நேராக அப்பத்தாவை பார்க்கவும், இங்கே மீடியாவில் இருக்கிறவங்களும் அப்பத்தாவை பார்க்குறாங்க. ஓ இவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்பத்தா கிட்ட போய் மைக்க நீட்டவும், சொல்லுங்க பாட்டி, நீங்கள் தான் இவங்களுடைய வெற்றிக்கு காரணமா, இவங்க இந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட கேட்கவும், ஐயோ அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச முடியாமல் திணறவும், இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரியும் பார்த்தா ஏற்றி விடுதுங்க. கிழவி வாயாலே உண்மையாக ஒத்துக்கணும், அது ராஜாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா, அத்தை சொல்லுங்க, நீங்கள் தானே தமிழ்ச்செல்வியை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது, நீங்கள் தானே தமிழுடைய பரீட்சை எழுதுறதுக்கு உறுதுணையாக இருந்தது, தமிழ் இந்த அளவுக்கு மார்க் எடுத்ததுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, இவ என்ன இப்படி கோத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசாமல் அமைதியாக இருக்கவும், ஆமாங்க தமிழ் ரொம்பவே நல்லா படிக்கிற பிள்ளை, அந்த ஸ்கூலில் போய் விசாரிச்சாங்களே தெரியும், அவள் முதல் தடவை பரீட்சை எழுதியிருந்தா இந்த மார்க் எடுத்திருப்பா, ஏதோ முதல் தடவை பரீட்சை எழுதாமல் முடியாமல் போச்சு, அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, இந்த தடவை அவள் பரீட்சை எழுதணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், அவளும் நல்லா பரீட்சை எழுதி 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்கா, இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும், சரி வந்தீங்க, கேள்வியெல்லாம் கேட்டீங்களே, அவ்வளவுதானே, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுல, நீங்கள் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் சொல்லவும், சரிங்க அப்பத்தா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மீடியாவில் இருக்கிற எல்லாரும் கிளம்பிடுறாங்க. தமிழ் எதுவுமே பேசலை, இங்கே ராஜாங்கமும் எதுவும் பேசலை. சரிங்க சார், நாங்கள் வாரோம், உங்களுடைய மருமகளை மேற்கொண்டு படிக்க வைக்க அவங்களோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுடைய லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கிறவங்களும் சொல்லவும், சரிங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரிச்சுக்கிட்டே மீடியா முன்னாடி ராஜாங்கம் சொல்லவும், மீடியாவில் இருக்கிறவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே எல்லாரும் பார்த்தா விறுவிறுன்னு போகவும் தமிழ் வெளியவே நின்றுக்கிட்டு, போச்சு போச்சு, இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்னே தெரியலையே அப்படின்னு இங்கே மலர்கிட்டையும் தமிழ் புலம்பவும், அக்கா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இவ்வளவு மார்க் வாங்குவேன்னு எனக்கே தெரியாதுக்கா, இவ்வளோ மார்க் வாங்கினா வீட்டுக்கு இவங்க வருவாங்கன்னு எனக்கும் தெரியாதுக்கா, ஏதோ பாஸ் ஆயிடுவேன்னு நினச்சி இருந்தேன், ஆனால் 600க்கு 600 மதிப்பெண் வாங்குவேனுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அக்கா, இவங்க எல்லாரும் வந்து மாமா கிட்ட கேள்வி கேட்டுட்டாங்களே, ஐயோ போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பயப்படவும், தமிழ் பயப்படாத, நீ என்ன தப்பு பண்ணிட்ட, பரீட்சை எழுதி இருக்கா, அதுவும் 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்க, இது எவ்வளோ பெரிய விஷயம், நீ விடு தமிழ், அதெல்லாம் மாமா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இல்லைக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ வா தமிழ் உள்ளே போகலாம், எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, அடுத்து உன்னை தான் கூப்பிடுவாங்க, வா போகலாம், ஏதாவது இருந்தாலும் பேசிக்கலாம், அதான் அப்பத்தா இருக்காங்கல்ல, அப்பத்தா தானே உன்னை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது, சேது அண்ணன் தான் உன் கூட வந்தாங்க, அப்புறம் என்ன அவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அதான் அப்பத்தா எல்லாத்துக்கிட்டையும் பேசி ராஜாங்க ஐயாக்கிட்டையும் பேசிடுவாங்க, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகவும், இங்கே மலரும் தமிழும் வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி அங்கேயே நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு எட்டு எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லுது, உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும், இங்கே பார்த்தா அப்பத்தா அடியே என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், பின்ன என்னத்த மாமா இவ்வளோ சொல்லியிருக்காருல, இனிமேல் வீட்டில் இருக்கிற வயசு பிள்ளையே ஒரு அளவுக்கு மேலே படிக்கக்கூடாது, அதனால தானே சித்ராவும் தாமரையும் படிப்பை நிப்பாட்டினாங்க, வீட்டுக்கு வந்த மருமகளும் படிக்கக்கூடாதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சுமே இவ போய் எப்படி 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருக்கா, ஆமாம் முதல்ல இவளை யார் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ ஒரு 8 கூட எடுத்து வைக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா தமிழை கடந்து மிரட்டிட்டு இருக்காங்க.